கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெஃபர்ட் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து தேவன் மேன்மைப்படுத்துவாராக. வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை இந்த நாளிலும் நாம தியானிக்கலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகம புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே 16வது 17வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்றார். பிரியமானவர்களே, ஆபிரகாமை ஆண்டவர் வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல தேவன் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை அப்படியே அவர் சுதந்திரித்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானா இருக்கிறார். இன்றைக்கும் நாம் ஆபிரகாமுடைய சந்ததிகளாக நாம் காணப்படுகிறோம். ஆபிரகாமை ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு 3 காரணங்கள் இருந்தது. முதல் காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தா, அந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமை அழைக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போது உடனே தன்னுடைய தகப்பனார் செய்த தொழிலையும் தன்னுடைய தகப்பனார் தேசத்தையும் தன்னுடைய இனத்தையும் தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு விட்டு வெறுங்கையோடு ஆண்டவர் அழைத்த போது அந்த ஆபிரகாம் அப்படியே புறப்பட்டு வருகிறார். அப்படியானால் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு கிரயத்தை செலுத்தினார். நீங்கள் உங்கள் தகப்பனையும் உங்க இனத்தையும் உங்க ஜாதியை விட்டுட்டு ஆண்டவர் கூப்பிடுறாரு, நீ வா அப்படின்னு கூப்பிட்டா நீங்க வருவீங்களா? ஆனா ஆபிரகாம் வந்தார். சோதரம் அவர் வந்தது நிமித்தம் ஆண்டவராகிய தேவன் வானத்து நட்சத்திரத்தை போல கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து தேவன் அவர் என்ன பண்ணினாரு? மேன்மைப்படுத்தினார். இரண்டாவதாக நம்ம பார்க்கும்போது அந்த 13ஆம் அதிகாரத்திலே, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்த போது அந்த இடத்துல அந்த ஆபிரகாம் விட்டு கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், நமக்கு எதுக்கு சண்டை வாக்குவாதம்? நீ வலதுபுறம் போனால் நான் தெற்கு புறம் போகிறேன் என்று சொல்லி, இடதுபுறம் போகிறேன் என்று சொல்லி அவர் விட்டு கொடுக்கிறார். அப்ப விட்டு கொடுக்கிறதான அந்த மனப்பக்குவம் அவருக்கு இருந்தபடினால கர்த்தர் ஆபிரகாமை தேவன் ஆசீர்வதித்தார். மூன்றாவதாக நம்ம பார்க்கும்போது அதே ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல சோத்திரம் ஆண்டவர் சொல்றாரு, அந்த 16ஆம் வசனத்துல, உன் புத்திரனை எனக்கு பலி செலுத்து என்று ஆண்டவர் சொன்ன போது ஆண்டவர் தன்னுடைய மகன் என்று பாராமல் கூட ஆபிரகாம் தன் ஆண்டவருக்கு இது வேணும் என்று சொன்ன போது அப்படியே என்ன செய்தாரு? தன்னுடைய ஒரே பேரான குமாரனா ஈசாக்க பலியிடுவதற்கு தேவன் என்ன செய்தாரு? ஒப்பு கொடுத்தார். அந்த ஒப்பு கொடுத்தது இருக்கு பாருங்க. அப்படி ஒப்பு கொடுத்தது நிமித்தம் ஆண்டவர் பார்த்தாரு, வா ஆபிரகாம், நீ சோத்திரம், எவ்வளோ சோத்திரம், நல்ல காரியத்தை எனக்கு கீழ்ப்படிந்து செஞ்ச சோத்திரம், உன் மகன் என்று பாராமல் கூட எனக்காக அவனை ஒப்பு கொடுத்த பாத்தியா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, ஆபிரகாமை தேவன் சாதாரணமாக ஆசீர்வதிக்கவில்லை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு கிரையும் இருந்தது, விட்டு கொடுக்கிற இருதயம் இருந்தது. தேவனுக்கு இது வேண்டும் என்று கேட்டபோது உடனே கொடுக்கிற சுபாவம் இருந்தது. அதனாலே ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். நீங்கள் அப்படிப்பட்டவர்களாய் மாறும்போது கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உங்களே கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். பிரியமானவர்களே, ஆபிராம் என்று சொல்லி அதுக்கு சோத்திரம் ஆண்டவர் ஆரம்பத்துல அவருக்கு பெயர் இருந்தது. ஆபிராம் என்று சொன்னால் சோத்திரம், அவர் உயர்வான தகப்பன் என்று சொல்லி அர்த்தம். அந்த ஆபிராமை தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் என்று மாத்துகிறார். ஆபிரகாம் என்று சொன்னால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் என்று சொல்லி அர்த்தம். அதனால அவர் செலுத்தின அந்த பலி, அவர் செலுத்தின அந்த கிரயம், அவர் செலுத்தின அந்த கீழ்ப்படிதல் ஆண்டவர் அவரை ஆசீர்வதிக்க முடிந்தது. நீங்களும் அப்படி கீழ்ப்படிந்து நடந்தால் உங்களையும் ஆபிரகாமை போல கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இயேசு ராஜா, நான் நன்றியோடு கூட சோத்தரிக்கிறேன். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே
இந்த நாளிலும் கூட ராஜா, இந்த ஆபிரகாமை குறித்து நாங்கள் தியானிக்க கர்த்தர் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆபிரகாமை போல இதை கேட்டு கொண்டிருக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்பட, ஆபிரகாம் செலுத்தின அந்த பலி, அந்த கீழ்ப்படிதல், அந்த ஒப்பு கொடுத்தல், ஆண்டவரே சோத்திர ஜனங்களுக்குள் வர, ஜனங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.